பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு விவசாயிகள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், கூத்தாநல்லூர், வலங்கைமான், கோட்டூர், முத்துப்பேட்டை, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் சங்கத்தினர் விவசாயிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த மாதம் டித்வா புயல் சீற்றத்தால் கடும் மழை பெய்து சம்பா தாளடி பயிர் பாதிக்கப்பட்டதை முறையாக கணக்கெடுப்பு செய்து ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 நிவாரணம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் 1,30,000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்ட சூழலில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் நிவாரணம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் முன்பு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து வலியுறுத்தினர். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். கணக்கெடுப்பு என்ற பெயரில் விளையாட்டு நடத்தி வரும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். தலைவர் தமிழக விவசாயிகள் நலச்சங்கம் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியருடைய மாதாந்திர கூட்டம், ஆண்டு கடைசி கூட்டம், நிறைவு கூட்டம் இன்றைக்கி நடந்துச்சு. இதில் தொடர்ந்து நாங்கள் நிவாரணம் கேட்டும் இன்சூரன்ஸு கேட்டும் வலியுறுத்தி மாதந்தோறும் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கவனத்துக்கு கொண்டு வர்றோம். ஆனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மெத்தனை போக்குலேயும் நடந்துக்கிறாங்க. இதுவரையிலையும் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டதாகவும் 13,000 ஹெக்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கு கம்மி. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது 1,50,000 லட்சம் ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் புறக்கணிக்கப்படுறாங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுது. இதை கண்டித்து இன்றைக்கி நம்மளுடைய கூட்டாரங்களில் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அமர்ந்தோம். வலியுறுத்தி அனைத்து விவசாயிகளும் பேசினாங்க. இதை நடவடிக்கைக்கு மேற்கொள்வதாக மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க. அதை வரவேற்று சுமூகமாக அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பண்ணி கொடுக்கலன்னா திரும்பவும் தொடர்பு போராட்டங்களை நடத்துவதாகவும் அறிவிச்சிட்டு வெளியில் வந்திருக்கிறோம். திரும்பவும் நாங்கள் இதை தமிழக அரசு கவனத்தில் எடுக்கணும், தாயுள்ளத்தோடு அணுகணும். ஹெக்டருக்கு 20,000 அறிவித்தது பாதிக்கப்பட்ட இதுக்கு ஏக்கருக்கு ஒட்டுமொத்தமாக 1,50,000 லட்சம் ஏக்கருக்கு மேலே பாதிச்சிருக்கு. தயவு கூர்ந்து மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நிதியை பெற்று விவசாயிகளுக்கு போதுமான நிதியை கொடுத்தா தான் அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை நோக்கி போக முடியும் என்பது மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அதுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.